இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கதிர் எடுத்த முடிவு, அவர் எதனால அந்த முடிவு எடுத்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஏன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தன்னுடைய ஈகோ இருக்குது. அந்த ஒரு ஷாருக் கான் அமிதாப் பச்சன் படத்தில் பார்த்தீங்கன்னா கபி குஷி கபி கமில் இவங்க தத்தெடுத்து வளர்த்து வந்த பிள்ளையே ஒரு நாள் நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு நான் கேட்டேன்னா என்னை தத்தெடுத்து வர சொல்லி அப்படின்னு இருக்கும். என்னை மனசை காயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டாருங்கிறதுக்காக இனிமேல் அவன் கடைக்குள்ளே வரவே கூடாது, என் கடைக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கி வச்சிட்டிங்க. அவர் செஞ்சது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இப்போ திருப்பி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம்லாம் தரமாட்டேன், ஆனால் உங்களோட செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இனிமேல் என் கடையில் வேலை பாரு சாயங்காலம் அப்படின்னா அவர் ஏன் அதை ஏற்றுக்கணும்? நான் சின்ன வயசுலேருந்து அந்த கடையில் வேலை பார்த்துருக்கேன், அது நம்ம கடை நினச்சி தான் நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் என்னை பார்த்து இனிமேல் அந்த கடைக்குள்ளே வரக்கூடாது, என் கடை அப்படின்னு எப்போ சொல்லிட்டீங்களோ அப்போயே அது உங்கள் கடை தானே அடிச்சு. அப்போ உங்கள் திருப்பி நான் வேலை பார்த்தா உங்கள் கடை தானே வேலை பார்ப்பேன். நான் என்ன சொன்னேன், இனிமேல் நான் செலவுக்கான காசு நான் சம்பாதிக்கிறேன், தலையாடமான வச்சாச்சு நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரோ அது நமக்கு புரியுது. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை எரிச்சல் தர மாதிரி பேசினது தங்கமயில் தான். தங்கமயில் உள்ளார பூந்து தங்கமயில் அட்வைஸ் கொடுக்குறேன் பேர் வழி, நீ எங்கள் அப்பாவை நாங்கள்லாம் எப்படி மதிப்போம் தெரியுமா அப்படின்னா உங்கள் அப்பாவை நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க, உங்கள் குடும்பத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்பத்துக்கு பார்த்தாலே தெரியும், உங்கள் அம்மா காலில் மட்டும் தான் நெட்டி உதைக்கல உங்கள் அப்பாவை. ஆனால் அதுக்கு நடிப்பை மட்டும் போட்டு மாமா பாவம் மாமா கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன், மாமாட்ட அதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்போ கோமதி இன்னொரு பக்கம் தனியாக இன்னொரு குட்டி கலாட்டாவாக ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் கதிர்க்கும் அவருக்கும் இடையில பிரச்சனை வர்றதுக்கான காரணம் இந்த கல்யாணம் தானே. அந்த கல்யாணத்தில் இருந்தானே இவ்வளோ தூரம் முன்னாடி அவன் எதிர்த்து பேசுவான், அவன் மேலே கோவப்படுவார். இப்போ இவ்வளோ தூரம் அவர் கோவப்படுறாரு, கடுப்பாக வர்றாருன்னா அது காரணம் அந்த கல்யாணம் தான். இந்த கல்யாணத்தை அவன் விருப்பப்பட்டு செய்யலை, நான் தான் பண்ண வச்சேன். நான் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா அவன் காலில் பெத்த பிள்ளையோட காலில் விழுந்து செய்ய வச்சேன் அப்படிங்கிறத சொல்லிடலான் இருக்கேன். அப்படிங்கும் போது இவங்கெல்லாம் வேணான்னு தடுக்கிறாங்க மீனாவும். இன்னொரு பக்கம் ராஜியும். ஏன்னா ராஜிக்கு தாம் இந்த விஷயத்தில் தான் ஓடி வந்தது வேற பையனோட இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் ராஜி மேலே என்ன மரியாதை வச்சிருப்பார், இப்போ என்ன எப்படி மதிப்பாருன்னு இந்த பக்கம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வேற என் புருஷன்ட்ட கூட சொல்லாமல் உங்களை சப்போர்ட் பண்ணேன், அப்போ நானும் தானே திட்டு வாங்குவேன் அப்படின்னு மீனாவுக்கு அந்த பக்கம். இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் இதனால் பிரச்சனைகள் சரியாக போகிறதில்ல, அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கடந்த காலத்தில் இருந்ததை கடந்த காலத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை மட்டும் லைட்டாக தங்கமயில் நேரம் ஒட்டு கேட்டிருந்தாலோ இதே விஷயத்தை திருப்பி பேசும்பொழுது அவங்க ஒட்டு கேட்டாலோ போதும், அவங்களுக்கு வாயில் இந்த வெறுவாயம் என்றவனுக்கு வாயில் அவல் கிடைச்ச மாதிரி தான். அவங்க அம்மா கிட்ட சொல்லி இதை வச்சே அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை வர வச்சு, கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இடையில ஒரு விரிசல் வர வச்சு இந்த வீட்டில் இருக்க மொத்த பவரையுமே நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லாச்சாவியிலேருந்து பணம் என்றது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ சொல்லிட்டு இப்போ கதிர் ஓடி போகலையா, அத்தை தான் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களாம் அப்படின்னு என்னைக்கு சொல்ல போகிறாங்கிறது தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் சொல்லி எல்லாம் இவங்க மற்றவங்கெல்லாம் மாட்டி விட்டதுக்கு பிறகு ஒரு நாள் தங்கமயிலே ஒரு ஃப்ராடு மயில் தான் அப்படின்னு இவங்க சொன்ன பொய்யெல்லாம் வெளில சிக்கும். அப்போ என்ன நடக்குங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா